பிக் பாஸ் நீதிமன்றத்துக்கு வந்த வழக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சரியாக தான் போயிட்டு இருந்தது. அதில் முக்கியமாக விக்ரம் போட்ட வழக்கு வந்து கொஞ்சம் காமெடியாக நல்லாவே இருந்தது அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் பார்வதி கம்ருதீன் வழக்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சலசலப்பு. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஜட்ஜ் ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கணும். ஆனால் ஜட்ஜோட பேச்சை யாருமே கேட்காம அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல சபரி இந்த கேஸை பற்றி சொல்லிட்டு சுபிக்ஷாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சுபிக்ஷாவும் இவங்க மைக்கு மூடி பேசினதுனால எங்களோட உணவு வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது அமித் வந்து குறுக்கு விசாரணை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அமித்துக்கே நல்லா தெரியும் கமருதீன் பார்வதி பண்ணது எல்லாமே தப்பு, அவங்க பக்கம் எந்த ஒரு நியாயமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு வக்கீலாக வந்ததுனால அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஏதாவது பேசணும் இல்லையா. அப்போ சுபிக்ஷா கிட்ட கேட்டார், ஏமா உணவுலாம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒரு சில டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரவை கஞ்சி மட்டும் குடிச்சிட்டுலாம் நீங்கள் இருந்தீங்க, அப்போல்லாம் இருந்தீங்க, ஏன் இப்போ உங்களால் இதை வந்து பால் முட்டைலாம் இல்லாமல் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சுபிக்ஷா ஒரு நியாயமான பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. டாஸ்க்குன்னு வரும்பொழுது அதை செய்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இவங்க 2 பேர் செஞ்ச தவறுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட உணவும் போகுது அப்படின்னா அது தப்பு தானே, அதை நாங்கள் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்த அமித்துக்கு என்ன பேசுறது அப்படின்னு தெரியாமல் கமருதீன் சாமான் தொலைக்கணுதுல எவ்வளோ நல்லா தொலைக்கினாரு, அதெல்லாம் பார்க்க வேணாவா. பிக் பாஸ் வந்து இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்ல, அதெல்லாம் அவங்க செஞ்சாங்கல்ல, அது எந்த அழகில் செஞ்சாங்க அப்படின்றது அதுவும் ஒரு பக்கம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பார்வதியோட வக்கீலாக இருந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அமித் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் விக்ரம் சிரிச்சதை பார்த்து கமருதீன் உனக்குலாம் சிரிக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு உடனே அவங்க 2 பேருக்குள்ள ஃபஸ்ட்டு கூச்சல் ஆரம்பிச்சது. ஒருத்தர் விட்டு பேசி 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 அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. உடனே பிக் பாஸ் பார்த்தாரு, இனிமேல் இவங்களை பேச விட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் முதல்ல போய் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாரு.